यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி தேதி ஜூலை 17, 1969. அவ்யக்த ஸ்திதி பனானே கி யுக்தியா. அவ்யக்த ஸ்திதியை உருவாக்குவதற்கான யுக்திகள். अव्यक्त स्थिति अच्छी लगती है या व्यक्त में आना अच्छा लगता है? அவ்யக்த ஸ்திதி பிடித்திருக்கிறதா அல்லது சாக்காரத்தில் வருவது பிடித்திருக்கிறதா? அவ்யக்த ஸ்திதி में आवाज़ है? அவ்யக்த ஸ்திதியில் சப்தம் இருக்கிறதா? आवाज़ से परे रहना चाहते हो? சப்தத்திலிருந்து கடந்திருக்க விரும்புகிறீர்களா? जब आप सभी आवाज़ से परे रहने का प्रयत्न करते हो, अच्छा भी लगता है, तो फिर बाप दादा को व्यक्त में क्यों बुलाते हो? அவ்யக்த ஸ்திதியில் இருப்பதற்காக பிரயத்தனம் செய்கிறீர்கள். அந்த அவ்யக்த ஸ்திதி தான் உங்களுக்கு பிடிச்சும் இருக்குது அப்படின்னா பாப் தாதாவை ஏன் வியக்தத்தில் சாக்காரத்தில் கூப்பிடுறீங்க? हर वक्त अव्यक्त स्थिति में रहे, इसके लिए क्या पुरुषार्थ करना है? ஒவ்வொரு சமயமும் அவ்யக்த ஸ்திதியிலேயே இருக்கணும் அப்படின்னா அதற்காக என்ன முயற்சி செய்ய வேண்டும்? सिर्फ एक अक्षर बताओ जिस एक अक्षर से अव्यक्त स्थिति रहे. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த வார்த்தையினால் அவ்யக்த ஸ்திதி உருவாகிடணும். அந்த மாதிரியான வார்த்தை என்ன சொல்லுங்கன்றார். कौन सा एक अक्षर याद रखेंगी जो अव्यक्त स्थिति बन जाए? எந்த ஒரு வார்த்தையை நினைவில் வச்சிங்க அப்படின்னா அந்த வார்த்தை மூலமாக அவ்யக்த ஸ்திதி உருவாகிடும். मनसा वाचा कर्मणा तीनों ही व्यक्त में होते अव्यक्त रहे, इसके लिए एक अक्षर बताओ. மனம் சொல் செயல் மூணுமே சாக்காரத்தில் இருந்தால் கூட அவ்யக்தத்தில் இருக்கணும். அந்த மாதிரி இருப்பதற்கான ஒரு வார்த்தை என்ன, அதை சொல்லுங்கன்னு கேட்குறாரு. ஆத்மா அபிமானி பண்ணா, ஆத்மா அபிமானியாக ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாபாக்கு. ஆத்மா அபிமானி அர்த்தாத் अव्यक्त स्थिति. आत्मा अभिमानी அப்படின்னா अव्यक्त स्थिति. लेकिन उस स्थिति के लिए याद क्या रखे, पुरुषार्थ क्या करे? ஆனால் அந்த அவ்யக்த ஸ்திதியில், அதாவது ஆத்மா அபிமானி நிலையில் இருப்பதற்காக எந்த ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கணும், என்ன முயற்சி பண்ணணும்னு கேட்குறாரு. धीरे धीरे ऐसी स्थिति सभी की हो जाएगी. किसके अंतर में जो बात होगी वह पहले से ही आपको मालूम पड़ेगा. யாருடைய மனதிலையாவது ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு முதல்லையே தெரிய வந்துடும். அந்த மாதிரியான நிலை மெதுவாக உருவாயிடும்ன்றார். इसलिए ப்ராக்டிஸ் करा रहे हैं. அதனால் பாபா இப்பத்துலேருந்தே பயிற்சி செய்ய வச்சிட்ருக்காரு. जितना जितना अव्यक्त स्थिति में स्थित होंगे, कोई मुँह से बोले ना बोले, लेकिन उनके अंतर का भाव पहले से ही जान लेंगे. பாபா சொல்கிறாரு, எந்த அளவு நீங்கள் அவ்யக்த ஸ்திதியில் இருப்பீங்களோ அந்த அளவு மற்றவர்கள் உங்ககிட்ட வந்து சொன்னாலும் சரி சொல்லலைனாலும் சரி அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே என்ன பாவனையோடு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் முதல்லையே தெரிஞ்சுக்குவீங்க. ஐசா समय आएगा, इसलिए यह प्रैक्टिस कराते हैं. அந்த மாதிரியான சமயம் வரும், அதற்காகவே பாபா இப்போ ப்ராக்டிஸ் செய்ய வச்சிட்ருக்கன்றார். तो पहली बात पूछ रहे थे कि एक अक्षर कौन सा याद रखे. இப்போ முதல்ல பாபா ஒரு விஷயம் கேட்டிருந்தார் இல்லையா,
அவ்யக்த ஸ்திதியில் நிலச்சிருக்கும்படியான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை நினைவில் வச்சுட்டிங்கன்னா அவ்யக்த ஸ்திதியில் நிலச்சிருக்கலாம் அப்படின்னு. அந்த வார்த்தை என்னன்னு கேட்குறாரு. அப்னேக்கோ மெஹமான் சமஜ்னா, அது என்ன வார்த்தைன்னா தன்னை விருந்தாளி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். अगर मेहमान समझेंगे तो फिर जो अंतिम संपूर्ण स्थिति का वर्णन है वह इस मेहमान बनने से होगी. இப்போ தன்னை விருந்தாளி அப்படின்னு நினச்சிங்கன்னா கடைசி நிலை சம்பூர்ண ஸ்திதிக்கான வர்ணனை செய்கிறீங்க இல்லையா, என்னென்னு அந்த ஸ்திதி இந்த விருந்தாளின்னு புரிஞ்சுக்கிறதுனால உருவாயிடும்ன்றார். अपने को मेहमान समझेंगे तो फिर व्यक्त में होते हुए भी அவ்வியக்த ரஹேங்கே. தன்னை விருந்தாளின்னு நினச்சிங்கன்னா சாக்காரத்தில் இருந்தால் கூடவே அவ்வியக்த ஸ்திதியில் இருப்பீங்க. मेहमान का किसके साथ भी लगाव नहीं होता है. हम इस शरीर में भी मेहमान है, इस पुरानी दुनिया में भी मेहमान है. விருந்தாளிக்கு எதன் மீதும் பற்று இருக்கவே இருக்காது. இந்த शरीरத்துக்கும் நம்ம விருந்தாளி, இந்த பழைய உலகத்துக்கும் கூட நம்ம விருந்தாளியாக இருக்கோம். जब शरीर में भी मेहमान है तो शरीर से भी क्या लगाव रखे. இப்போ शरीरத்துலேயே நம்ம விருந்தாளியாக இருக்கோம் அப்படின்னும் போது இந்த शरीरத்தின் மீது என்ன பற்றுதல் வைக்கிறது. सिर्फ थोड़े समय के लिए यह शरीर काम में लाना है. வெறும் கொஞ்ச காலத்துக்காக இந்த शरीरத்தை பயன்படுத்தணும். या मेहमान बनेंगे तो फिर वहाँ क्या बनेंगे. இங்கே விருந்தாளியாக ஆனீங்கன்னா அங்கே என்னவா ஆவீங்க சொர்க்கத்தில். जितना यहाँ मेहमान बनेंगे उतना ही फिर वहाँ विश्व का मालिक बनेंगे. எந்த அளவு இங்கே விருந்தாளியாக ஆவீர்களோ அந்த அளவு அங்கே உலகத்துக்கே எஜமானராக ஆவீங்க. इस दुनिया में वो मालिक नहीं है, इस दुनिया में हम मेहमान है. இந்த உலகத்தில் நாம் எஜமானர்கள் கிடையாது, இந்த உலகத்தில் நாம் விருந்தாளிகள். नई दुनिया के लिए मालिक है, புது உலகத்தில் எஜமானர்கள். या जो व्यक्त भाव में आ रहे हैं इसका कारण यही है अपने को मेहमान नहीं समझते हैं. இந்த சாக்கார உணர்வில் வரீங்க இல்லையா, இதற்கான காரணம் என்னென்னா தன்னை விருந்தாளின்னு நினைக்கிறது கிடையாது. वस्तुओं पर भी अपना अधिकार समझते हैं. பொருட்களின் மீதும் நமக்கு உரிமை இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. इसलिए उनमें अटैचमेंट हो जाती है. அதனால தான் அதில் பற்றுதல் ஏற்பட்டுடுது. अपने को अगर मेहमान समझो तो फिर ये सभी बातें खत्म हो जाए. ஒருவேளை தன்னை விருந்தாளின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த எல்லா விஷயமும் முடிஞ்சு போயிடும். अपना बैंक बैलेंस भी नोट करना है. தனது பேங்க் பேலன்ஸை கூட நோட் பண்ணணுன்றாரு. जितना कमाते हैं उतना खाते हैं या कुछ जमा भी होता है, टोटल हिसाब निकाला है. எவ்வளோ சம்பாதிச்சோமோ அவ்வளவு சாப்பிட்டுட்டோமா இல்லை கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கோமா அப்படின்னு தன்னுடைய டோட்டல் எவ்வளோ இருக்குன்னு கணக்கு போட்டிங்களா. जितना जमा किया है उतना जमा के हिसाब से खुद अपने से संतुष्ट हो. எந்த அளவு சேமிச்சிருக்கீங்க, எவ்வளோ சேமிச்சிருக்கீங்களோ அதில் நீங்கள் சுயம் திருப்தி அடைகிறீங்களா. நை, திருப்தி அடையலை அப்படின்னு சொல்கிறாங்க. तो जमा करने का और कोई समय रहा हुआ है. இப்போ இன்னும் சேமிக்கிறதுக்காக காலம் இருக்கா. कितना समय है, எவ்வளோ காலம் இருக்குது. समय भी नहीं, संतुष्ट भी नहीं, तो फिर क्या होगा. சேமிக்கிறதுக்கு நேரமும் கிடையாது, எவ்வளோ சேமிச்சிங்களோ அதில் திருப்தியும் அடையலைன்னா என்னவாகும். अभी सभी को यह खास ध्यान रखना चाहिए. अपना பேலன்ஸ் बढ़ाना चाहिए. குறிப்பாக இந்த விஷயத்தில் கவனம் வைக்கணுன்றாரு. தன்னுடைய பேலன்ஸை அதிகப்படுத்தணும், சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்த வேண்டும். कम से कम इतना तो होना चाहिए जो खुद संतुष्ट रहे. குறைஞ்சதுலேயும் குறைஞ்சது தான் திருப்தி ஆகிற அளவாவது இருக்கணுன்றார். अपनी कमाई से खुद भी संतुष्ट नहीं रहेंगे तो औरों को क्या देंगे. தான் வருமானத்தில் தானே திருப்தி அடையலைன்னா மற்றவங்களுக்கு என்ன கொடுப்பீங்க. एक एक को कितना जमा करना है. ஒவ்வொருத்தரும் எவ்வளோ சேமிக்க வேண்டும். क्या सिर्फ अपने लिए जमा करना है या औरों के लिए भी करना है. தனக்காக மட்டும் சேமிக்கணுமா இல்லை மற்றவர்களுக்காகவும் சேமிக்க வேண்டுமா. औरों को दान करने के लिए जमा नहीं करना है. மற்றவர்களுக்கு தானம் கொடுப்பதற்காக சம்பாதிக்க வேண்டாமா. ऐसे समय अभी आएगा जो सभी भिखारी रूप में आप लोगों से या भीख मांगेंगे तो उनको नहीं देंगे. அந்த மாதிரியான காலம் வரும்.
அப்போ வந்து எல்லாரும் பிச்சைக்கார ரூபத்தில் உங்கள் முன்னாடி பிச்சை கேட்பாங்க, அப்போ அவங்களுக்கு கொடுக்க மாட்டிங்களா? இத்தனை ஜமா கர்னா படேகானா, இப்போ அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு சேமிப்பு செய்யணும் இல்லையா? अपने लिए तो करना ही है, लेकिन साथ साथ ऐसा दृश्य सभी के सामने होगा. தனக்காக சேமிக்கவும் செய்யணும், ஆனால் அதன் கூடவே கடைசியில் அந்த மாதிரியான காட்சியும் உங்கள் முன்னாடி வரும். பிச்சைக்காரர்கள் ரூபத்தில் உங்ககிட்ட வந்து கேட்பாங்க, அப்போ என்ன பண்ணுவீங்கன்றாரு. जो आज अपने को भरपूर समझते हैं वो भी भिखारी के रूप में आप सभी से भीख मांगेंगे. யார் தன்னை நிறைஞ்சவங்க எல்லாத்துலேயும் நிறைஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க பிச்சைக்கார ரூபத்தில் கடைசியில் உங்கள் முன்னாடி வந்து பிச்சை கேட்பாங்க. तो भीख कैसे दे सकेंगे, அப்போ அவங்களுக்கு பிச்சை எப்படி கொடுக்க முடியும்? जब जमा होगा எப்போ சேமிப்பீங்களோ அப்போ தான் அவங்களுக்கு பிச்சை கொடுக்க முடியும் இல்லையா? தாதா கே பச்சே தோ சபி தேனே வாலே டேரே, வள்ளலினுடைய குழந்தைங்கன்னும் போது எல்லாருமே கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க, அப்போ சேமிக்கணுன்றாரு. आप सभी की एक सेकेंड की दृष्टि के अमूल्य बोल के भी प्यासे रहेंगे. உங்கள் அனைவருடைய ஒரு செகண்ட் திருஷ்டிக்காக இந்த மதிப்புமிக்க வார்த்தைகளை கேட்பதற்காக தாகத்தோடு இருப்பாங்க. ऐसी अंतिम दृश्य अपने सामने रख पुरुषार्थ करो. அந்த மாதிரியான கடைசி காட்சியை உங்கள் முன்னாடி வச்சு புருஷார்த்தம் செய்யுங்க. ऐसा ना हो कि दर पर आई हुई कोई भिखारी आत्मा காலி ஹாத்த ஜாயே. வாசலில் வந்திருக்கக்கூடிய பிச்சைக்கார ஆத்மா காலி கையோடு போகக்கூடாது, அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்றார். அதனால் தன்னை நிரப்பிக்கொள்ளுங்கள். சாக்கார்மே கியா கர்க்கே திக்காயா, சாக்காரத்தில் பிரம்மா பாபா சாக்காரத்தில் இருக்கும்போது என்ன செஞ்சு காண்பித்தார்? कोई भी ஆத்மா அசந்துஷ்ட ஹோக்கர் ना जाए, எந்த ஒரு ஆத்மாவோ அதிருப்தியாக போயிடக்கூடாது. बल कैसे भी आत्मा हो लेकिन संतुष्ट होकर जाए. எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருக்கலாம், ஆனால் அந்த ஆத்மா திருப்தி அடைஞ்சு போகணும். तो ऐसे बातें सोचनी चाहिए, सिर्फ अपने लिए नहीं. அதனால் அந்த மாதிரி மற்றவர்களுக்காக கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ சேமிக்கணும், அந்த அளவு சேமிச்சிருக்குமா அப்படின்னு அந்த விஷயங்களை சிந்திச்சு பாருங்கள். வெறும் தனக்காக மட்டும் யோசிக்காதீங்க அப்படின்றார் பாபா. अभी आप रचिता हो, आप एक रचिता के पीछे फिर रचना भी है. நீங்கள் வந்து இப்போ படைப்பவராக இருக்கீங்க, படைப்பவராகிய உங்கள் ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் படைப்புகளும் இருக்கு. माँ बाप को जब तक बच्चे नहीं होते हैं माँ बाप की कमाई अपने प्रति ही होती है. தாய் தந்தை குழந்தை பிறக்காத வரைக்கும் தன்னுடைய வருமானம் தனக்காகவே இருக்கும். जब रचना होती है तो फिर रचना के भी பூரா தியானம் ரக்னா படுத்தா ஹே. எப்போ குழந்தை பிறந்துடுதோ படைப்பு படைக்கப்பட்டுடுதோ அப்போ தன்னுடைய படைப்புகளுக்காகவும் கவனம் வைக்க வேண்டியதாக இருக்கும் இல்லையா? अपने लिए जो कमाई थी वो तो बहुत समय काया மனாயா. தனக்காக என்ன வருமானம் சம்பாதித்தீர்களோ அதை வெகு காலமாக நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க, நல்லா அனுபவிச்சுட்டு வந்தீங்க. லேக்கின் அப் அப்னி ரச்சனா கா भी ध्यान रखना. ஆனால் இப்போ தனது படைப்புகள் மீதும் கவனம் வைக்க வேண்டும். आपने अपनी रचना देखी, நீங்கள் தன்னுடைய படைப்புகளை பார்த்தீங்களா? कितनी रचना है, छोटी है व बड़ी है. எவ்வளோ பேர் இருக்காங்க, சின்னதா பெருசா அப்படின்னு பாபா கேட்குறாரு. बाप दादा हर एक की रिजल्ट देखते हैं. बाप दादा ஒவ்வொருவருடைய ரிசல்ட்டையும் பார்க்குறாரு. एक एक सितारे की कितनी रचना है, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எவ்வளோ படைப்புகள் இருக்குது அப்படின்னு பாபா பார்க்குறாரு. जितनी यहाँ रचना होगी उतना वहाँ बड़ा राज्य होगा. இங்கே எவ்வளோ படைப்புகள் இருக்குமோ அந்த அளவு அங்கே பெரிய ராஜ்யம் இருக்கும். यहाँ कितनी रचना रची है, இங்கே எவ்வளோ படைப்புகளை படைச்சிருக்கீங்க. अपनी रचना देखी है, தனது படைப்புகளை பார்த்தீங்களா? भविष्य को जानते हो, எதிர்காலத்தை தெரிஞ்சிருக்கீங்களா? रचता तो सभी है लेकिन बड़ी रचना की है या छोटी रचना की है. எல்லாருமே படைப்பவர்கள் தான், ஆனால் சின்ன படைப்பை படிச்சிங்களா பெரிய படைப்பை படிச்சிருக்கீங்களா? ஆஷ்தோ படி கீஹே. பாபாக்கு சொல்கிறாங்க, ஆசையோ பெரிய படைப்பை படைக்கணும் அப்படின்னு தான் ஆசை இருக்குன்றாங்க. படி ரச்சனா கே சாத்த ஃபிர ஜிம்மேவாரி பி படி ஹே. பெரிய படைப்பை படிச்சிங்கன்னா அந்த பெரிய படைப்பின் கூட பெரிய பொறுப்பும் இருக்குன்றார்.
அச்சா, நல்லது. ஓம் சாந்தி.